Hello, hi, welcome to my channel One Pot Wonders. Simple and easy recipe இன்னைக்கு என்னென்னாக்கா சென்னா பலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கீ, அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ்ஸு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆனியன்னு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி சேர்த்துருக்கேன். கலர் நல்லா சேஞ்ச் ஆனணும், கோல்டன் ப்ரௌன் ஆனணும். இது கூட ஒரு கையளவு கொத்தமல்லி, அப்புறம் புதினா ரெண்டுமே ஒரு கையளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த அரோமா ஸ்மெல்லு போகிற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 சின்ன சைஸு தக்காளி, பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போது இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். பிரியாணி மசாலா போட்டுன்னு நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் கொடுத்துச்சு. மஞ்சள் தூள், இப்போது மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். நல்லா வேக வச்ச பிளாக் சனா அது இதில் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இப்போது அந்த கருப்பு சனா ஊற வச்சு இல்லைங்களா, அதோட தண்ணி அதை நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நல்லா கழுவி வச்சு ஊற வச்ச அரிசி வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெறும் அரிசி அப்படியே ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடலாம். குக் பண்ண விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு ஹை ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆனதும் எடுத்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு இன்னொரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தால் சூப்பரான சென்னா புலாவ் ரெடி. ஆனால் ஸ்மெல்லு சூப்பராக செம்மையாக வந்துருந்துச்சு. அரிசி எதுவும் கொழியாமல் எதுவுமே ஆகாது. நல்லா உதிரியாக அரிசி வந்துச்சு, வெந்து வந்துச்சு. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு இதுதான் லன்ச்சு. இது கூடவே எக்கு நல்லா பாயில் பண்ணி கொடுத்து விட்டேன். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பார்த்தாலே முட்டை பிரியாணி மாதிரி இருக்குது. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.